Admissions are open now. Taramana Kalvi, Valamana Edirkalam. Shri Vignesh Vidyalaya Senior Secondary School, Kuttur, Tiruchi. Fiji Foundation, NEET, JEE coaching programs. Separate hostel for boys and girls. Mobile number 984305807. MCR Antiviral Shirts. இது ஷர்ட் அல்ல, சயின்ஸ். கொரோனா காலத்தில் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு 1000 ரூபா. அதுக்கப்புறம் பொங்கல் வந்துருச்சு, எல்லா கிராம மக்களும் பொங்கலை பிரதானமாக கொண்டாடுவாங்கன்னு ஒரு 2500 ரூபா. 7-8 மாதம் விலை இல்லாமல் அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் இப்படியெல்லாம் கொடுக்குறது என்பது 2 மடங்காக ஒரு அரசாங்கத்தினால் செய்ய முடியுங்கிறத எளிதில் மக்களுடைய கஷ்டங்களை தெரிஞ்ச முதலமைச்சர், துணை முதலமைச்சர் 4.25 லட்சம் கோடி ரூபாய் கடனோட அவசரமாக 10.5% உள் ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது எந்த அடிப்படையில் கொடுக்கப்படுது? அது முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. அவங்களுடைய சமுதாய மக்கள் மிக பின்தங்கி நிலையில் இருக்கிறாங்க. எந்த சமுதாய மக்கள் தமிழ்நாட்டில் முன்தங்கி இருக்காங்க சொல்லுங்க. இந்த சமுதாயம் 6 மாதம் கழிச்சு யாரெல்லாம் பின்தங்கி இருக்காங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இந்த சமுதாய மக்கள்லாம் சூப்பராக இருக்காங்கன்னு சொல்லுங்க. கட்ட பஞ்சாயத்து கட்டுக்கடங்க நீங்க சொல்லிட்டீங்க. அதுதான் இல்லை, நீங்க அப்படி கூட்டணியை மதிக்கிறீங்கன்னா முதல் நாள் தடக்குன்னு வந்து முதல் நாள் 10% இடக்கு கொடுக்குறோம், மறுநாள் வந்து நம்ம வந்து அலைன்ஸ் பேசிட்டோம். அலைன்ஸ் பேசி கையெழுத்து போட்டு முடிச்சாச்சு. ஆனால் பாஜக, தேமுதிக, தமாக எல்லாம் நம்ம அந்த பேசியதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. எதுவுமே முடியும். எல்லாம் அந்த 4 இருக்க திமுக மட்டும் என்ன முடிச்சிட்டாங்களா? அண்ணா திமுக கிரைண்டர் மிக்சி ஃபேன் தரேன்னு சொல்லிச்சு கொடுத்தாச்சு. அண்ணா திமுக 100 யூனிட் மின்சாரம் தரேன்னு சொல்லிச்சு கொடுத்தாச்சு. அண்ணா திமுக தாலிக்கு முதல்ல 1/2 பவுன் தங்கம் தரேன்னு சொல்லிச்சு கொடுத்தாச்சு. அண்ணா திமுக 1 பவுன் தங்கம் தரேன்னு சொல்லி 25 ரூபாய்க்கு 1 லிட்டர் பால் தரேன்னு சொல்லி சொன்னாங்க. அது 1 செல்போன் தரேன்னு சொல்லி சொன்னாங்க. தரல. வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடைய தமிழக சட்டமன்றத்துடைய துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நேராக கேட்கலாம். வணக்கம். வணக்கம். நம்ம உங்கள்கிட்ட போயிட்டு ஆரம்பிக்கும் முதல்ல நான் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடையத்தக்க வகையில் நம்ம ஊரில் தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்ட ஒரு விஷயத்தை தான் ஆரம்பிக்குன்னு நான் பார்க்குறேன். இந்த பொள்ளாச்சி பாலியல் பயங்கரம் அப்படின்னே அது சொல்லப்படுற விஷயம். அதில் வந்து அதிமுகவினர் நிறைய பேர் அதில் தொடர்புடையவங்களாக இருக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. இது உங்களுடைய கட்சிக்கு ஒரு அவமானமாக, ஒரு பின்னடைவாக, ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாக நீங்கள் பார்க்கலையா? அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க. அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் அனைவருடைய தனிப்பட்ட நடவடிக்கைக்கும் கட்சி சின்சியராக பொறுப்பேற்றுக்கொள்ள முடியாது. யாராவது ஒருவர் தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது உடனடியாக கட்சி நடவடிக்கை எடுத்து அவர்களை நீக்கி விடுகிறது. இதே போல் சம்பவங்கள் எல்லா கட்சியிலையும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. அப்பப்போ அந்தந்த கட்சியில் மக்கள் மனதில் அவங்க கட்சிக்கு அவங்களால கெட்ட பேர் உண்டாகுதுன்னா அவங்கள கட்சி விட்டு நீக்கிறாங்க. அது மாதிரி தான் இது ஒரு சம்பவம். அவங்கெல்லாம் நிர்வாகிகளாக இருந்தவங்க, அவங்கெல்லாம் வந்து உங்களோட புகைப்படத்தில் இருக்கிறாங்க, திரு அமைச்சர் வேலுமணியோட புகைப்படத்தில் இருக்கிறாங்க, கூட அந்த மாதிரி பிரபலங்களோட பக்கத்தில் நிற்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கும் போது அவங்க வெறும் யாரோ ஒரு தொண்டர், 1.5 கோடி கடைக்கோடி தொண்டர் அப்படின்னு இல்லை. அப்படி இல்லை, நீங்கள் சொல்கிறது சரிதான். 1.5 கோடி தொண்டர்களில் ஒருத்தராக இருக்கிறாங்க. அந்த தொண்டர் யார் எனக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்கன்னு நான் திரும்பி பார்த்துட்டே இருக்க முடியாது. எங்கூட யார் ஃபோட்டோவில் வந்து நிற்கிறாங்கன்னு நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்படி பார்த்தா பெரம்பலூர் எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏக்கு 10 ஆண்டு ஒரு பெண்ணை தொடர்ந்து 15 வயதுக்கு உட்பட்ட ஒரு மைனர் பொண்ணை வந்து தொடர்ந்து திமுக சேர்ந்த பெரம்பலூர் எம்எல்ஏ திரு ராஜ்குமார் 10 ஆண்டு கன்விக்ஷன் ஆனார். அது அப்போ அந்த கட்சியை முழுமையும் அந்த மாதிரி குணம் படைத்தவர்களும் சொல்லிட முடியுமா? அதே போல் சூலூர் ஒன்றிய செயலாளர், திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் ரயிலில் போயிட்டுருக்கும்போது ஒரு வட இந்திய பெண்ணோடு, நிறைமாத கர்ப்பிணியான ஒரு பெண்ணோடு தகாத முறையில் நடந்து அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே கூட இருந்தார். இது என்ன சொல்லுவீங்க? எல்லா கட்சியிலும் செய்கிறாங்க, எங்கள் கட்சியில் அப்படி இல்லை, எல்லா கட்சியிலும் செய்கிறாங்கன்னு இல்லை.
கட்சியில் இருக்கக்கூடிய அவருடைய தனிப்பட்ட நடவடிக்கைக்கு எந்த கட்சியுமே இது வந்து இந்த கேஸ் வந்து எப்படி ஒரு வித்தியாசமான கேஸாக மாறுது? இப்போ ஏன் பதற வைக்குதுன்னா, இது வந்து ஒரு சம்பவம் ஒரு நாளாக இல்லை, ஒரு சீக்குவலாக ஒரு சீரியலாக நடந்திருக்கு. பல பெண்கள் பல சந்தர்ப்பங்களில் பல நாட்களாக பலர் வீடியோ எடுத்து இந்த மாதிரி அதோட குரூரம் வந்து ரொம்ப பெரிய தொடரானதாக. இதை வந்து முதல்ல நான் என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே காவல்துறையில் சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணையை அழைச்சி உடனடியாக புகார் கொடுக்க வைத்தேன் நான் என்பது ஊர்வலத்துக்கே தெரியாது. நடந்தது சம்பவம் 2019 பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதியே நான் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி கேஸ் போடணும்னு சொன்னேன். 24ஆம் தேதியே அக்யூஸ்டில் பூரா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. முக்கியமான 4 அக்யூஸ்டில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே தொலைக்காட்சியிலையும் நான் பேட்டி கொடுத்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் பொள்ளாச்சி பகுதியில் நடந்திருக்கிறது, எனக்கு மிகுந்த மன வருத்தம் அளிக்கிறது, இது கடுமையான நடவடிக்கை காவல்துறை எடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். நான் தான் இந்த பிரச்சனையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இதன் மீது தீவிர கவனம் செலுத்தி எல்லாமே பண்ணேன். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் திமுக தரப்பில் வந்து உங்கள் மீதும் உங்களுடைய மகன்கள் மீதும் அவங்க வந்து இவங்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது, இவங்களுக்கு பின்னணியில் இருக்குது, இவங்க தான் காப்பாற்றுறாங்க ஏதாவது இது வரைக்கும் அதற்கான ஆதாரங்கள். முதல்ல இந்த கேஸை தமிழ்நாடு போலீஸ் கையாண்டுது, அதுக்கப்புறம் சிபிசிஐடி கையாண்டது, அதுக்கப்புறம் சிபிஐ இப்போ கையாண்டு கொண்டிருக்கிறது. எதற்கு நானும் கூட மு.க. ஸ்டாலின் அவரிடம் கேட்டேன், ஏதாவது ஆதாரங்கள் இருந்தால் நீங்கள் கோர்ட்டில் கொடுங்க, சபாநாயகர்கிட்ட கொடுங்க, அல்லது மக்கள் மன்றத்தில் வெளிப்படுத்துங்க. எந்த ஆதாரமும் இல்லாமல் புகார் கொடுக்க வைத்த என் மேலேயே நீங்கள் வந்து குற்றச்சாட்டு சுமத்தி கொண்டிருப்பது என்பது மிகவும் சரியானதல்ல. உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தால் கொடுங்க. நீங்கள் தான் வீடியோ கேஸ்ட்டெல்லாம் எங்கிட்ட இருக்குது, நீங்கள் மதுரை மீட்டிங்கில் பேசுனீங்க, ஏதாவது ஒரு வீடியோ கேஸ்ட் அதில் என்னுடைய மகன்கள் இருக்கிற மாதிரி பதிவுகளோ அல்லது மற்ற ஏதாவது இருந்து நீங்கள் கொடுத்தா அதை நான் அதை ஏற்றுக்கொண்டு பொது வாழ்க்கையிலேருந்தே நான் விலகிறேன்னு சொல்லிக்கிறேன். எதுவுமே இல்லாமல் ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக நான் எடுத்த ஒரு இந்த இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் தொடுத்த ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆதாயத்துக்காக மார்ச் 10ஆம் தேதி வரை இதை பற்றி திமுக எந்த வகையான பேச்சும் பண்ணல. நான் மார்ச் 24ஆம் தேதிக்கு முன்னாடியே எல்லா பேப்பருக்கும் இந்த செய்தியை கொண்டு வந்துட்டேன், போலீஸுக்கும் தகவல் சொல்லிட்டேன். பாதிக்கப்பட்ட பெண்ணே பின்னால் வந்து தன்னுடைய இந்த திமுக என் மீது குற்றச்சாட்டு சுமத்திய உடனே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே வந்து பகிரங்கமாக வந்து அதாவது ஆடியோ வெளியிட்டுது. அதே போல் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அண்ணன் வந்து கலெக்டர் ஆஃபீஸை வந்துட்டு கலெக்டர்கிட்ட வந்து எனக்கும் எல்லா வகையான உதவியும் செய்தது பொள்ளாச்சி ஜெயராமன் தான். நீங்கள் எஃப்ஐஆரில் பதிவானது வந்து ஒரு பெண்ணை பற்றின ஒரு கேஸு. ஆனால் வந்து ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெண் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, நிறைய பெண்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம கண்கூடாக நம்ம பார்த்துருக்குறோம். வீடியோக்கள்லேயே நிறைய பெண்கள் இருந்தாங்க. இல்லை, எஃப்ஐஆரில் வந்து ஆதாரப்பூர்வமாக சிக்கினதும் எஃப்ஐஆர் கொடுத்ததும் ஒரு பெண். ஆமாம், ஆனால் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்ட குற்றம் புகார் கொடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணினது நான் தான். இந்த நடவடிக்கை இத்தோடு அழியணும். சாதாரணமாக ஒரு ஊரில் உட்காந்து ஒரு செய்தி படிக்கக்கூடிய ஒருத்தருக்கு என்னங்க சம்பவம் பொள்ளாச்சியில் வந்து ஏடிஎம்கேக்காரங்க அந்த ஊரில் வந்து துணை சபாநாயகர் இருக்கிறாரு, அவங்க மேலே கேஸ்லாம் போடுறாங்க. அப்போ இதில் பின்னாடி ஒரு கவரப்பு இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. துணை சபாநாயகர் மேலே எந்த கேஸு இல்லையே, எந்த விதமான எஃப்ஐஆர்லையோ. அவருடைய கட்சிக்காரங்க கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறதா எத்தனை திமுக மேலே எவ்வளவு குற்றச்சாட்டு இது மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு இது வரைக்கும் இந்த 20 ஆண்டு காலமாக 30 ஆண்டு காலமாக வந்திருக்கு. அதுக்கெல்லாம் எந்த கட்சியும் வேணாலும் பொறுப்பேற்றுக்கொள்ள முடியுமா? தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வக்கிர புத்திக்கு அதை தவறுன்னு சுட்டி காட்டி அதன் மேலே வழக்கு போட சொன்னதே நான் தானே. திரு ஸ்டாலின் சொன்னதும் திரு உதயநிதி சொன்னதுலையும் எந்த ஆதாரமும் இல்லை. ஏதாவது ஒரு ஆதாரம் இது வரைக்கும் அவங்க வழக்கு பண்ணா கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன். 1 கோடி ரூபாய்க்கு 2 பேர்த்து மேலேயும் அப்பா மேலேயும் கேஸ் போட்டிருக்கேன், மகன் மேலேயும் கேஸ் போட்டிருக்கேன். 1 கோடிக்கு 2 பேர்த்து மேலேயும் தனிப்பட்ட மான நஷ்டீடு வழக்கு போட்டிருக்கேன். நீதிமன்றத்தில் இவங்க எந்த புகார் ஆதாரம் இருந்தாலும் கொடுக்கலாமே, கொடுத்தா நான் போட்டிருக்க வழக்கு தள்ளுபடி ஆயிருமே. இப்போ ஸ்டாலின் மேலே நான் போட்ட வழக்கு விசாரணைக்கு உகந்த வழக்கு என்று ஏற்றுக்கொண்டு நீதிபதி அதை விசாரணைக்கு எடுத்துட்டாங்களே, தள்ளுபடி செய்ய சொல்லி இவங்க போட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஆதாரம் கொடுங்க, நான் தள்ளுபடி செய்யணும்னு அவங்க கேட்டாங்க. இவங்க எந்த ஆதாரமும் கொடுக்க முடியல. இன்னை வரைக்கும் அந்த கேஸுக்கு அவங்க வாய்தா தான் வாங்கிட்டுருக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பகிரங்கமாக பொது மேடையிலே கேட்டேன், ஏதேனும் குற்றச்சாட்டு இருக்குமானால் அதற்கான ஆதாரம் இருக்குமானால் சொல்லு. பொதுவாக பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மான்கள் என்று அரசியல் ஆதாயத்துக்காக நீ சொல்வது என்பது கபட நாடகம், உன்னுடைய அரசியல் நாடகம். உன்னிட்ட என்ன ஆதாரம் இருந்தாலும் அதை சொன்னால் அதை நான் பொது வாழ்க்கையிலேருந்தே விளைவிக்கிறேன். நீ வந்து திமுகவினுடைய தலைவர் பதவி விட்டு விளைவதற்கு தயாரானு கேட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே கொஞ்சம் அரசியலுக்கு நகரலான்னு பார்க்குறேன். திரு ஓபிஎஸ் திரு இபிஎஸ்க்கான ஒற்றுமை உண்மையிலே வந்துருச்சா? அறிவிப்புலையும் பேச்சிலையும் கையெழுத்துலையும் ரெண்டும் ஒன்றா இருக்குது. ஆனால் உள்ள நமக்கு வந்து சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து இன்னமும் செட்டில் ஆகாமலே இருக்குது, இன்னமும் அமைதியின்மை தான் இருக்குது.
அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கட்சியில் 2 தலைவர்கள் ஒன்றுபட்டு நடத்துகிற ஒரு கட்சி ஒற்றுமையாக இல்லாமல் இருந்தால் இவ்வளோ தூரம் ஒரு பொது தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு, வேட்புமனு வாங்குகிற அளவுக்கு இத்தனை லட்சம் பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பேர் அவை சண்முகம் சாலையில் திரண்டு வந்து வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க. கடைசி நாளில் ஒரே கூட்டம். அந்த தலைமை மேலே இருக்கிற நம்பிக்கை தான் காரணமே தவிர எல்லா ஜனநாயக ரீதியான கட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு அதிமுக அம்மா அவர்களுடைய காலத்துக்கு பிறகு அம்மா காட்டிய வழியில் ஜனநாயக ரீதியாக 2 பேரும் ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். என்னுடைய இதுதான் வெளியில் சொல்லப்படுற, வெளியே சொல்லக்கூடிய, ஆனால் உள்ளே வந்து ஆஃப் த ரெக்கார்டாக இப்போ கட்சியை சேர்ந்த பிரபலங்கள்கிட்ட பேசும்போது இன்னும் அப்படி தான் போடுது, அப்படி தான் ஓடுது. அப்படி சொல்வது என்பது ஒரு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துக்காக சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. எனக்கு தெரிந்த வரையில் ஒற்றுமையாக இல்லாமல் இருந்தால் இவ்வளோ பெரிய கட்சியை தினசரி நடத்த முடியுமா? ஒருத்தர் கையெழுத்து போட்டு இன்னொருத்தர் கையெழுத்து போட முடியாதுன்னா அப்புறம் அறிக்கை வெளியே வருமா? இல்லை, அந்த உங்களுக்கு தெரியும் எல்லா அறிக்கையுமே கையெழுத்து போட்டு வர்றது இல்லை. அறிக்கைகள் வந்து அவங்க கொடுத்துறாங்க, பொதுவாக அவங்க தகவல் சொல்லப்படுது அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டது, 2 பேர் சுற்றுப்பயணம் போனது, அதன் பிறகு கட்சியினுடைய நடவடிக்கையில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கலந்துக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் தமிழக முதலமைச்சர் கட்சியுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போயிருக்கிறார். திரு ஓ பன்னீர்செல்வம் எங்கே போயிருக்கிறார்? அதுக்குரிய நேரம் வரும்போது அவரும் நானும் போகணும் தானே சொல்லியிருக்காரு. தேர்தல் அறிவிக்கப்பட்டாயிற்று, வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சுட்டு அவரும் சுற்றுப்பயணம் வந்து தான் ஆகணும். இல்லை, இப்போ அதுக்காக இவர் காத்திருக்கலையே, எடப்பாடி பழனிசாமி அதுக்காக காத்திருக்கலையே. இவர் எடுத்த முடிவின்படி இவர் போறாரு. அவரும் பேசாமல் 2 பேரும் இந்த முடிவு எடுத்திருப்பார். அவர் ஒரு கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர். இவர் எடுத்த முடிவுப்படி இவர் போறாரு, அவர் எடுத்த முடிவுப்படி 2 பேரும் பேசாமல் இந்த முடிவு எடுத்திருக்க முடியுமா? 2 பேரும் பேசித்தானே இந்த முடிவு எடுத்திருக்க முடியும். இல்லை, பேசாமல் எடுத்திருக்காங்களோங்கிறதான? இல்லை, பேசாமல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே. மிகப்பெரிய ஒரு இயக்கத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய ஜனநாயக ரீதியாக செயல்படும் போது நீங்கள் ஒரு கருத்து சொல்லுவீங்க, நான் ஒரு கருத்து சொல்லுவேன், இன்னொரு கட்சி நிர்வாகி. அதான் சொல்கிறாங்க, திரு இபிஎஸும் திரு ஓபிஎஸும் கருத்து சொல்லும் போது 2 பேரும் ஆளுக்கு ஒரு கருத்தாக சொல்கிறாங்க. அது இல்லை, ஒரே கருத்தாக எடுக்கக்கூடிய முடிவு 2 பேரும் ஒப்புதல் பண்ணி தான் எடுக்கிறாங்க. இல்லை, இப்போ வந்து முடிவில் வந்து மாற்றம் கிடையாது. முடிவு வந்து ஆனால் முடிவு வந்து இறுதியாக ஃபைனலைஸ் ஆகுது. ஆனால் நடக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு திசையிலையும் இவர் ஒரு திசையிலும் இயங்குறாரு. அப்படி இல்லை, ஜனநாயக ரீதியாக 2 பேரும் பேசி கலந்து நல்ல முடிவுகளை தான் எடுக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த தவறான முடிவும் எடுக்கப்படலை. ஒற்றுமையாக தான் முடிவுகள் தவறாக சரியாங்கிறதுக்குள்ள நான் போல. நான் கேட்குறதும் எனக்கு சொல்லப்படுறதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு செட்டில் ஆகாமல் ஒரு ஒருமித்த கருத்து இல்லாமல் போய் இப்படி இருந்தால் இவ்வளோ காலம் வந்து 4 ஆண்டு காலம் இயக்கத்தை சரிசமமாக நடத்திட்டு இருக்க முடியாது. 2 பேரும் நல்ல முறையில் ஒற்றுமையாக தான் தெளிவோட நல்ல தீர்க்கமான முடிவோட அம்மா ஆட்சியை அம்மாவுடைய விருப்பப்படி சிறப்பாக செயல்படுத்தணுங்கிற எண்ணத்தோடு செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ திரும்ப சசிகலாவை உள்ளே சேர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற பிரச்சனையிலுமே கூட 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கருத்து இருக்குது. திரு இபிஎஸ் வந்து சேர்க்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு. திரு ஓபிஎஸ் வந்து நம்ம ஓட்டு வேணும், நம்ம சேர்த்துட்டா பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது, எல்லாரையும் சேர்த்து அரவணைச்சு போகணும்னு சொல்கிறாரு. அப்படின்னு அதுலேயே 2 கருத்து இருக்குன்றாங்க. இல்லை, அது குறித்தமான அப்படி 2 கருத்து இருக்கிற மாதிரி தெரியல. ஏற்கனவே அவங்க என்ன முடிவு எடுத்து வச்சுருக்காங்களோ அதைத்தான் அவங்க வெளிப்படுத்தி செயல்படுத்திட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் வச்சே சொன்னார் அவங்களை சேர்க்கறதுக்கான எந்த சந்தர்ப்பமும் கிடையாது அப்படின்னார். நம்ம பேசிகிட்டு இருக்கிற நாள்லேயே கூட திரு ஜெயக்குமார் சொன்னார், ஏற்கனவே சொன்னதாங்க, நாங்கள் அவங்களை சேர்க்க போகிற கிடையாது, திரு டிடி விதனே சேர்க்க போகிற கிடையாது, திரும்ப சசிகலா சேர்க்க போகிற கிடையாதுன்னு சொல்கிறார். இத்தனைக்கு வந்து திரு டிடி விதனன் குள்ளநெறி கூட்டம்லாம் வேறு சொல்கிறார். ஸோ அவர் அந்த சைடில் திரு ஜெயக்குமார் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்தை அப்படியே சொல்கிறாங்கன்னு நம்ம பார்த்துருக்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நான் எந்த கருத்தும் சொல்வதற்கான சூழ்நிலை. ஏன்னா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சேர்ந்து எடுக்காமல் எந்த ஒரு முடிவும் இதில் எடுக்க மாட்டாங்க. எடுத்ததுனால தானே இப்போ அவங்க இந்த மாதிரி தனித்து நம்ம ஒரு கட்சியாகவும் அவங்க ஒரு கட்சியாகவும் இயங்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற அதில் சேர்த்தாதுங்கிற விஷயமெல்லாம் தலைமையினுடைய மேல்மட்ட அளவில் தனியாக உட்காந்து பேசி எடுக்க வேண்டியது. Every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. இப்போ பிஜேபி உள்ள தலையிட்டு எல்லாரும் ஒன்றா இருங்கன்னு சொல்கிறதா தகவல் சொல்கிறாங்க. பட் வந்து திரு ஜெயக்குமாரும் மற்றவங்களும் அப்படி இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஊடகங்கள் என்ன செய்தி பரவுதுன்னா பிஜேபி வந்து ஒன்றா இருக்க பாருங்க, அவங்க சேர்த்துக்கணும்னு அழுத்தலை, பட் வந்து எல்லாரும் ஒன்றா இருந்தால் அவங்களுக்கு ஓட்டு தானே கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஒரு பாயிண்ட் யோசிங்களேன்னு சொல்கிறாங்க. அதில் அப்படி சொன்னாங்கிறதுக்கு என்ன சாட்சி? செய்தி பரவுன்னு தான் நான் சொல்கிறேன். செய்தி வந்து எங்களுக்கு எதிர்ப்பான ஒரு அலையை கூட தூண்டி வரக்காக சொல்லலாம். அவங்க சொன்னாங்கிறதுக்கு என்ன சாட்சி? திரு சிடி ரவி பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர் சொல்கிறாரு, சசிகலாவுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பது இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு தெரியும், அவங்க முடிவெடுப்பாங்க அப்படின்றாங்க. அப்போ சசிகலாவுக்கு ஒரு பலம் இருக்குது அப்படின்னு தான் அதில் பொருள் வருது. இல்லை, பலவீனம் இருக்கும், ஒரு பலம் இருக்கலாம்ல. சிடி ரவி என்ன சொல்கிறாரு என்பது அவருடைய கருத்து.
அதிமுகவை பொறுத்தவரை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றது நீங்க சொல்றது அவர் சொல்றாரு. ஏடிஎம்கே வந்து அவங்க முடிவு பண்ணிப்பாங்கன்னு சொல்றாரு. திரு இபிஎஸ் ஓபிஎஸ் தான் முடிவு பண்ணுவாங்கன்னு அடுத்த வரை சொல்றாரு. அவரும் அதான் சொல்றாரு. ஆனா முதல்வர் என்ன சொல்றாருன்னா சசிகலாவுடைய பலம் பலவீனம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படின்றார். அவரு சொல்லலாங்க பிஜேபியுடைய நிர்வாகிங்கிற முறையில். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாங்கள் பின்பற்றக்கூடிய வழியாக இருக்கு. ஓகே, அப்போ சசிகலா அவர்களை சேர்க்காம போயிடுறோன்னே முடிவு தேர்தல் எதிர்கொண்ட வரைக்கும் சேர்ப்பது சேர்க்காதது எல்லாமே எங்கள் கட்சியினுடைய தலைமையினுடைய ஹைகமாண்ட் அவங்க வந்து இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. திரு ஜெயக்குமார் வந்து நம்ம பேசிட்டு இருக்கிற நாளைக்கு சொல்லிட்டார். தமிழக முதலமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் பிரதமரை பார்த்து வந்தோன்னே வெளியே சொல்லிட்டார் நாங்கள் சேர்க்க போகிறது இல்லைங்கன்னு சொல்லிட்டாரு. பல சந்தர்ப்பங்கள் அப்படி சொல்லியிருக்காரு. முதலமைச்சரோட நிலைப்பாடு இப்போ வரைக்கும் இந்த மாற்றம் கேட்கல. திரு ஓ பன்னீர்செல்வத்துடைய நிலைப்பாடு நமக்கு தெரியல. அதை விட்டுருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றா தான் சிந்திக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ரெண்டு பேருடைய சிந்தனையும் ஒன்றா இருந்தால் தாங்க இவ்வளோ பெரிய கட்சி அப்படி நீங்கள் சொல்லி அப்படியே போதுன்னு வச்சுப்போம். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, ஒருவேளை நம்ம தேர்தல் வரைக்கும் சசிகலாவை சேர்க்காமலே போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வெற்றி வாய்ப்பை பாதிக்காதா? அதிமுக ஒரு தனி கட்சியாக பரிணமித்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் 21 தொகுதியில் போட்டியிட்டு 9 தொகுதிகள் போன இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றனால தான் ஆட்சியே தொடருது. அதே தொகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். இப்போ தமிழ்நாடு மக்கள் இடத்துல போய் இபிஎஸ்ஸையும் ஓபிஎஸ்ஸையும் முன்னிறுத்தி நாங்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சரை முன்னிறுத்தி இரட்டை இலை சின்னத்தில் போட்டிக்கிட்டு இந்த 4 ஆண்டு கால ஆட்சி, ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, 5 புதிய மாவட்டங்கள், ஏராளமான மழைநீர் சேமிப்பு திட்டங்கள், நலத்திட்டம், 2500 காசு, உங்களுடைய சித்தாந்தங்களையும் கொள்கையும் சொல்லி நீங்கள் சந்திக்கிறோம். இல்லை, என்னுடைய கேள்வி என்ன, 2016 அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் 1% வித்தியாசம் தான் இருக்குது. திரு டிடிவி தினகரன் வந்து தனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% வாக்கு இருக்குங்கிற ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் கடந்த தேர்தலில். அது குறையுதுனே ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். 3 மாறிடுச்சு 2 மாறிடுச்சுன்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். அப்போ ஸோ ஏடிஎம்கே டிஎம்கேக்கான வித்தியாசமே 1% தான் இருந்துச்சுன்னு சொல்லும் போது திரு டிடிவி தினகரனுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சுன்னு வச்சுக்கிட்டா கூட அது ஏடிஎம்கேக்கு இன்னொரு பெருமை. அதிமுக அமைதியான இந்த ஆட்சி, ஆர்ப்பாட்டம் இல்லாத ஆட்சி, ஆடம்பரம் இல்லாத ஆட்சி, எளிதில் சந்திக்கக்கூடிய முதலமைச்சர் துணை முதலமைச்சர், தொழில் அபிவிருத்திகள் பல வகை, இந்தியாவிலேயே சிறந்த ஆட்சி தருகிற மாநிலம், இப்படி பல வகையான வளர்ச்சி மக்களிடத்தில் பரவி இருக்கிற எண்ணங்கள் அடிப்படையில் ஏன் ஒரு 10% ஓட்டுகள் கூடி இருக்கக்கூடாது? அப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. இல்லை, 10% 20% அலையில் வீசணும். அலை தான் வீசுது. அது ஓட்டு எண்ணி முடிஞ்சு பார்க்கும்போதெல்லாம் தெரியும். அதிமுக ஆதரவான அலை வீசுது கண்டிப்பாக. எப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் தொகுதியோடு நிப்பாட்டிட்டீங்க மட்டும் சொல்லலை, தமிழ்நாடு முழு சென்னையிலே கூட ஒரு முதலமைச்சர் யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாம், துணை முதலமைச்சர் யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாம். மக்களுடைய கருத்துக்களுக்கு தகுந்த மாதிரி ஆட்சி செய்கிறாங்க. கொரோனா காலத்தில் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு 1000 ரூபா, அதுக்கப்புறம் பொங்கல் வந்துருச்சு, எல்லா கிராம மக்களும் பொங்கலை பிரதானமாக கொண்டாடுவாங்கன்னு ஒரு 2500 ரூபா, 7-8 மாதம் விலை இல்லாமல் அரிசி பருப்பு சர்க்கரை எண்ணெய் இப்படியெல்லாம் கொடுக்குறது என்பது 2 மடங்காக ஒரு அரசாங்கத்தினால் செய்ய முடியுங்கிறத எளிதில் மக்களுடைய கஷ்டங்களை தெரிஞ்ச முதலமைச்சர் துணை முதலமைச்சர் 5.25 லட்சம் கோடி ரூபா கடனோட கடன் வந்து அபிவிருத்தி பணிகள் நடக்கும்போது என்ன அபிவிருத்தி, என்ன 11 மெடிக்கல் காலேஜ், ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு 400 கோடி. ஆமாம், 11 மத்திய பங்களிப்பு இருக்குது. மத்திய அரசோட பங்களிப்பு இருந்தாலும் 11 மெடிக்கல் காலேஜுக்கு இடம் எடுத்து காலேஜ் கட்டுறது, அதுபோல் புதிய மாவட்டங்கள் அமைக்கிறது, ஒரு வளர்ச்சி அன்றைக்கு கடன் கம்மியாக வாங்கியிருந்தோம்னா அன்றைக்கு வளர்ச்சி பணிகள் குறைவு, நாட்டுக்கு வருமானம் குறைவு. இன்றைக்கு வருமானம் மாநில அரசாங்கத்துக்கு கூடி இருக்குது. இந்த அளவுக்கு வருமானம் கூடும்போது அதுக்கேற்ற வகையில் கடன் வாங்கிக்கலான்னு மத்திய அரசு கைடன்ஸ் கொடுத்துருக்குது. ஒரு நாடு வளருவதற்காக கடன் வாங்கி புதிய சம்பாரிச்சே ரோடு போடுறதுனா, சம்பாரிச்சே புதிய மாவட்டம் அமைக்கிறதுனா, சம்பாரிச்சே புதிய மெடிக்கல் காலேஜ் கட்டணும். எப்போ சம்பாரித்து ஒரு மாநிலத்தில் செய்ய முடியும்? 10 வருஷத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டணும். ஒரே ஆண்டில் கட்டி முடிக்கணும்னா நிதி ஒதுக்கணும்னா அதுக்கு தேவையான கடனை வளர நாடுகள் வெளியிலிருந்து பெற்று கட்டுவது தான் பொருளாதாரம். நீங்கள் சொன்ன மருத்துவக் கல்லூரியுடைய செலவை விட, மருத்துவக் கல்லூரி மட்டும் இல்லை, அந்த மருத்துவக் கல்லூரி செலவை விட இந்த 2500 செலவு வந்து 4 மடங்கு அதிகம். நம்ம 2500 செலவு இருந்துக்காட்டி தான் எல்லா மக்களுக்கும் பொங்கல் கொண்டாட முடிஞ்சது. மக்கள் அனைவரும் பொங்கலை கொண்டாடணும். ஒரு நோய் நொடி அதிமுக வந்து தேர்தலை சந்திக்கணும், தேர்தலுக்காக அல்ல. அது போன வருஷம் பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுத்துமே. கிராமப்புற மக்களுக்கு போன வருஷம் பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுத்தோம். அப்போ போன வருஷம் தேர்தல் வந்துச்சா? ஒரு காலத்தில் மக்களுடைய கஷ்டத்தை தெரியும் போது ஒரு அரசாங்கம் உதவி செய்யுது, அதுக்காக நிதி செலவு செய்யுது. மக்கள்கிட்ட இருந்தால் வரிப்பணத்தை பெருகுது. வரிப்பணம் எந்த மக்களிடமிருந்து பெருகிறதோ அந்த மக்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பது தவறா? எத்தனை குடிநீர் திட்டங்கள் எனக்கு நிறைவேற்றப்பட்டிருக்குது. நகையை அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு.
Attica Gold Companyல பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. Attica Gold Company. ஓகே, இந்த அவசரமா 10.5% உள் ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது எந்த அடிப்படையில் கொடுக்கப்படுது? இந்த 10% எந்த கணக்கில் வந்தோம், எந்த ரூல்ஸ்? அது முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. அவங்களுடைய சமுதாய மக்கள் மிக பின்தங்கி நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய எந்த சமுதாய மக்கள் தமிழ்நாட்டில் முந்தங்கி இருக்காங்கன்னு சொல்லுங்க. இந்த சமுதாய மக்கள் 6 மாதம் கழிச்சு யாரெல்லாம் பின்தங்கி இருக்காங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இந்த சமுதாய மக்கள்லாம் சூப்பரா இருக்காங்கன்னு சொல்லுங்க. செட்டியார், முதலியார், கவுண்டர், யாராவது 4 கம்யூனிட்டி சொல்லுங்களேன். இவங்கெல்லாம் சூப்பரா இருக்காங்க. மிக பின்தங்கி நிலையில் இருக்கிறனால அவங்க நீண்ட கால கோரிக்கை 69% இடஒதுக்கீடை பிற்படுத்தப்பட்டோர் தான் ஆரம்பிக்கிறோமே. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பட்டியலினத்தை சேர்ந்தவர், பழங்குடியினர் தான் ஆரம்பிக்கிறோமே. ஸோ எல்லாரும் அங்கே தான் இருக்கும். 70% அங்கே தான் இருக்குன்னு வச்சிருக்கோம். அப்போ யார் பின்தங்கி இல்லை? மற்றவங்களுக்கும் அந்த வாய்ப்பை தரதா இன்னும் 6 மாதத்தில் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு முடிஞ்சோன்னா எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ஜாதிக்கு தகுந்த மாதிரி. என்னுடைய கேள்வி, முதலமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு போராட்டம் அறிவித்த உடனே அன்னைக்கே முதலமைச்சர் கூப்பிட்டு நான் ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு ஒரு ஆணை அமைச்சர் சொல்லி சொன்னார். அப்போ அந்த ஆணை அமைச்சர்னா ரொம்ப பெர்ஃபெக்டான விஷயம். நம்ம முதல்ல ஜாதி வாரி கணக்கு எப்படி நடத்துறோம்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த ஆணை எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே 10% இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு. அப்போ அந்த ஆணை எதுக்கு அமைச்சிங்க? இந்த இடஒதுக்கீடு அது இது சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய விளக்க உரையிலேயே 6 மாத காலத்திற்கு பிறகு அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்புகள் வந்ததுக்கு பிறகு எல்லா நிலையிலும் கூடலாம் குறையலாம்னு தான் சொல்லியிருக்காரு. அப்போ 6 மாதம் கழிச்சே பண்ணிடலாம்ல. 6 தானே தேர்தலுக்குங்கிற சந்தேகம் வருது. இந்த முடிவே தேர்தலுக்காக செய்யப்பட்டது. ஜனநாயகங்கிற சக்கரமே தேர்தலுங்கிற இதில் தான் ஓடிட்டு இருக்கு. அச்சாணியில் தான் ஓடுது. அச்சாணியில் தான் ஓடுது. எந்த வகையான மத்திய அரசு, மாநில அரசு, அமெரிக்க திருநாடு, இங்கிலாந்து நாடு, எந்த நாட்டிலையும் ஜனநாயகங்கிற சக்கரம் ஓடுறது மக்களை அனுசரித்து சென்று மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம். இல்லை, அதை ஒரு ஒரு பேசிவை பண்ணுறதுங்கிற மாதிரி போய் நின்றக்கூடாதுல்ல. நீங்கள் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது, கட்சியோடைய தேவையை பூர்த்தி செய்யறது. 69% இடஒதுக்கீட்டில் இந்த குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு 10% போயிட்டா மற்ற சமுதாயங்களுக்கு உண்டானது அப்படியே இருக்கு. ஆமா, அப்படியே இருக்கு. ஆனா அதுலயே யாரும் பங்கு போட வரல. இல்ல, அதுலயே அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. நாங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பிற சமூகங்கள் சமுதாயங்களுக்கு மீதி இருக்கிற அனைத்து 69%ல 10 போனா மீதி இருக்கிறது அனைத்தும் மற்ற மிக பிற்படுத்தப்பட்ட மிக பிற சமுதாயங்களுக்கு உண்டு. இது 6 மாதம் கழிச்சு கணக்கெடுப்பு முடிஞ்ச பிறகு இறுதியாக நம்முடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வன்னியருக்கும் விசுவாசமாக இல்லாமல் பிற சமூகத்துக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கீங்களோ. அவங்கள்ட்ட கேட்டால் தற்காலிக ஏற்பாடுன்னு சொல்லிட்டீங்க. இவங்கள்ட்ட கேட்டால் 10% ஒதுக்கீடு. ஆமாம், தற்காலிங்கிற வார்த்தையே முதலமைச்சர் பயன்படுத்திருக்காரு. அந்த அறிக்கையிலே இருக்குது. இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ஜனநாயக நாட்டில் கோரிக்கை வைக்கிற மக்களுக்கு அதை நிறைவேற்றக்கூடியதை நிறைவேற்றணும். முதல் கட்டமாக அந்த குறிப்பிட்ட வார்த்தை மட்டும் சேர்த்து சொல்லலாம். தேர்தல் நேரத்தில் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, தேர்தல் நேரம் இல்லை. குறிப்பிட்ட சமுதாய மக்கள் மிக பின்தங்கிய நிலையில் இருப்பதை உணர்ந்து செய்திருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு இன்னும் 6 மாத காலத்தில் கண்டிப்பாக அவர்களுடைய ஜனத்தொகை விகிதாச்சார அடிப்படையில் கண்டிப்பாக அரசாங்கம் செய்யும். இதுதான் எல்லா முதலமைச்சர்களும் முதல்ல செய்யதா தானே சொன்னாங்க. யாருமே நாங்கள் செய்ய மாட்டோன்னு சொல்லி இல்ல, இவர் இறங்கி செஞ்சிருக்காரு. சொன்னேன். முதலமைச்சர் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒரு ஆணை அமைச்சோடனே ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு தோணுச்சு. அருமை. ஏன்னா தெரிஞ்சுக்கணும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் யாருக்கு எவ்வளவுங்கிற பேசுவோம். இந்த பக்கம் ஆணையத்தை அமைச்சிட்டு இந்த பக்கம் இடஒதுக்கீடு கொடுத்தா ஆணையமே கொடுக்கல. 20% கேட்டாங்க அவங்க. இந்த 69%ல 20% கேட்டாங்க. 20% கொடுக்கல, 10 தான் கொடுத்துருக்கு. இது தென் மாவட்ட மக்கள் மத்தியில் இன்னும் அதிருப்தி அதிகரிக்காதாங்கிற ஒரு கேள்வி வருது. ஏற்கனவே சசிகலா புறக்கணிக்கப்பட்டாங்க, முக்குளத்தூர். டிடிவி சேர்க்கப்படலை, முக்குளத்தூர். ஓபிஎஸ்க்கு செட்டில் ஆகல, முக்குளத்தூர். எப்படி சொல்றாங்க? காமன் மேனுடைய புத்தி நீங்க இணக்கமாக சொல்லிட்டீங்க. துணை முதலமைச்சரா இருக்காரு, ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு, அவர் நிதியமைச்சராக இருக்காரு. காமன் மேனுடைய புத்தியை சொல்றாங்க. தென் மாவட்டங்கள் என்ன ஓடிட்டு இருக்கு பாருங்க. நேற்று முந்தானத்து பாத்தீங்கன்னா உசிலம்பட்டியில் ஒரு கல்லூரி மாணவர்களை திரண்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்கான வாய்ப்பு, ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க புறக்கணிக்கிறாங்கிற சிந்தனை, இந்த சிந்தனை ஓட்டை பாதிக்காதா தென் மாவட்டங்கள்ல கேள்வி. தென் மாவட்ட மக்களுக்கு என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ அதையெல்லாம் செய்வதற்கு இந்த அரசு தயார் நிலையில் தான் இருக்குது. தேவையான போது எல்லாத்தையுமே தெளிவாக செய்துட்டு தான் இருக்குது. இல்லை, இன்னும் செய்வாங்க. நிறைய ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை இல்லையாங்க. நான் உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்போம்னு சொல்லி சொல்கிற மாதிரி அப்படி போயிட்டு போகிற விஷயம் இல்லை. இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். இதில் முடிஞ்சிடலையே, இப்போ தானே தொடங்கியிருக்கிறாரு. அடுத்த கட்டமாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு வந்த பின்னா எல்லாத்துக்கும் உண்டான தீர்வை நிச்சயமாக நம்ம முதலமைச்சர் செய்வார்.
இல்லை நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை சாமி 1% தான் வித்தியாசம் இருந்தது கடந்த தேர்தல் 2016. அன்றைக்கு இன்னைக்கு ஜெயலலிதா இல்லை, அவங்க ஒரு தனி நபராக ஒரு பெரிய தலைவராக இருந்தாங்க, அவங்களுக்கான ஒரு கரிஷ்மா இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க இல்லை. அப்போ ஏற்கனவே நம்ம ஒரு பலவீனத்தை நம்ம வந்து காம்பன்சேட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான பலவீனம் அப்போ எவ்வளோ என்ன எதுக்கு நம்ம அதோட அம்மாவுடைய பிரிவுக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சி எப்படி போகுமோன்னு நினச்சாங்க. இந்த ஆட்சி சிறப்பாக அமைதியாக நல்ல வழியில் போகுதுன்னு உணர்ந்ததுனால இந்த ஆட்சியின் மேலே மக்களுக்கு தொடரணுங்கிற ஒரு அபிமானம் வந்திருக்குங்கிறது தான் எங்கள் கருத்து. இல்லை அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த அபிப்பிராயத்தில் தான் நாங்கள் மக்களுடைய நோக்கமும் எண்ணமும் இந்த ஆட்சியே தொடர்ந்துட்டால் பரவாயில்லை, அந்த ஆட்சி வந்தால் வன்முறை எப்போது இல்லாத அளவுக்கு மீண்டும் 10 ஆண்டு காலம் கரங்கள் கட்டி போட்டு இருந்தவங்க மீண்டும் வந்து நிலாபகரிப்பு, வன்முறைகள், காவல் நிலையங்களை கைப்பற்றுவது, கட்ட பஞ்சாயத்து, அனைத்து வகையான அக்கிரம ரகளையும் நடக்கும்னு தமிழ்நாட்டு மக்கள் பயப்படுறாங்க. அந்த ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் பழைய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். நான் 2011 முன்னாடி திமுக வருதா வரலையா நான் சொல்றேன், அதிமுக வரக்கூடிய இடத்துல இருக்கா? நிச்சயமா வரும். திமுக வரக்கூடாது அப்படிங்கிற இடத்துல தமிழகத்தில் விவரம் தெரிந்த அனைத்து மக்களும் ரொம்ப நிதானமாக யோசித்து முடிவெடுத்து வந்திருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் அந்த 2011க்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய மனசிலிருந்து மறையல. மதுரையில் தினகரன் பத்திரிகை தீ வச்சு எரிக்கப்பட்டது, 3 பேர் அதில் இறந்து போனது. அதே போல் சென்னையில் உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய மண்டையே உடைந்து ரத்தம் முழுக நீதிபதி ஆறுமுக பாண்டிய ஆதித்தன் ஐயோன்னு வெளியே ஓடி வந்தது. பிறகு அவரையே பிடிச்சி மடக்கி பாத்ரூமில் வலிக்கி விழுந்தன்னு சொல்ல வைத்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய காவல் நிலையமே தீ வைத்து எரிக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னாடியே வக்கீலுக்கு அடிக்கப்பட்டது. இதெல்லாம் எந்த ஆட்சியில் நடந்தது? இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த ஆட்சியில் அப்போ ஸ்டாலின் ஃப்ரீயா இல்லை, அப்போ துணை முதலமைச்சராக இருந்தார். அப்போன்னு அவர் வேடிக்கை பார்த்துட்டு இல்லை, அப்போ துணை முதலமைச்சராக இருந்தவர் தான் இப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு. அப்படியே மாற்றி அவங்க தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு எப்போ நடந்துச்சு, பரமக்குடியில் துப்பாக்கி சூடு, தாமிரபரணி ஆற்றில் 11 பேர் விழுந்து. அதான் சொல்றேன், அவங்களுக்கு நீங்க 10 சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவங்க குறையாம சொல்லுவாங்க. எங்களுக்கு எப்படி குறையாம? நாங்கள் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மட்டும்தான் ஏதோ ஒரு காவல்துறை வந்து ஒரு நடவடிக்கை எடுக்குது. மற்றபடி அந்த ஆட்சியில் நடந்த மாதிரி மதக்கலவரங்கள், இந்த ஆட்சியில் இந்த 4 ஆண்டு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த 4 ஆண்டு காலத்தில் எங்காவது ஒரு சிறு மதக்கலவரத்தை நீங்களே சொல்லுங்கள். இல்லை, ஒரு ஜாதி கலவரத்தை சொல்லுங்கள். என்னோட கேள்வி என்ன, நீங்கள் அதிமுக வந்து திமுக வரவிடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆல்டர்னேட்டிவ் திமுக வர வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு கமலஹாசனுடைய கட்சி இல்லையா? அவர் வந்து மக்கள் ஒவ்வொரு சமயத்துக்கு ஒரு கட்சி வருது, அப்புறம் கடைசி அந்த தலைவர்கள்லாம் என்ன ஆகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒவ்வொரு சமயத்துக்கு ஒரு கட்சி வந்து இது மாதிரி எல்லாரும் தூக்கி நிப்பாட்டுறாங்க. அப்புறம் தேர்தல் முடிஞ்சோன்னா 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வந்துச்சு. அப்புறம் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி வந்துச்சு, 3வது அணின்னு. இதெல்லாம் எங்கேயாவது தாக்கு பிடிச்சிருக்கா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா உங்கள் கூட கூட்டணியில் இருந்த திரு சரத்குமார் அங்கே போயிருக்கிறார். அவர் சொன்னது என்னென்னா, எங்களை கிட்டத்தட்ட இன்சல்ட் பண்ணிட்டாங்க, எங்களை கூட்டு பேசலை. நேற்று சொல்லியே ஒன்றுமே சொல்லலை. அது உரிய நேரம் வரும்போது தானே அவர் கூட்டு கேட்பாங்க. ஒரு கட்சியை தானே பேசிட்டு வர்றாங்க. இல்லை, அவர் போயிட்டாரு. அவர் உங்கள் கூட்டில் இருந்தவர் போயிட்டாரு. கேட்ட என்ன சொன்னாருன்னா, எங்களை அவங்க மதிக்கவே இல்லை. இப்போதான் இன்னைக்கு தானே சொல்றாரு. நேற்று 3 நாளைக்கு முன்னாடி அவர் அதை சொல்லலையே. அவர் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருப்பாரு. இப்பதான் பொது வெளியில சொல்றாரு. 4 நாளைக்கு முன்னாடி அவர் சொல்ல கூட்டு இருந்தா அப்ப வந்திருப்பாரு. தனிப்பட்ட முறையில் பேசுங்க, சீட் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஒண்ணுமே பேசாம இருக்காங்க. ஒரு கட்சியில மேல்மட்ட அளவில் தலைவர்கள் வந்து எதை எப்படி கையாளணுங்கிறது தான் ஆட்சி முறை, கட்சியை நடத்துகிற தலைமை முறை. அதான் இப்போ இந்த முறையில் கருத்தை திரு சரத்குமார் மட்டும் சொல்லியிருந்தாரு. எடுத்தோடனே சரத்குமார் ஜிகிட்டவே பேசி அவருடைய விருப்பத்தை முதல்ல பூர்த்தி பண்ண முடியுமா? மேலிருந்து ஒவ்வொன்றா பேசிட்டு வர்றாங்க. இல்லை, அதான் அப்போ திரு சரத்குமார் மட்டும் இப்படி சொல்லியிருந்தாருன்னா புரிஞ்சுக்கலாம். சரி, அவர் தான் அவசரப்படுறாருன்னு. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இதே பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்க கூட்டணி பேசுங்க, வாங்க காலத்து பேசி முடிப்போம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நேற்று பேசுனாங்க விஜயகாந்த் கட்சியோட, இன்றைக்கு பேசுகிறாங்க. அவங்க கேட்குற தொகுதிகளையும் கேட்குற சீட்டுகளையும் கொடுத்துட முடியுமா? எண்ணிக்கையும் கொடுக்க முடியுமா? கட்சியினுடைய தலைமை அதை முடிவெடுத்து, எங்கள் கட்சியிலேயே அந்தந்த தொகுதியில் உழைக்கிற உழைப்பாளிகள் இருக்கிறாங்க. நீண்ட காலம் அந்த கட்சியில், எங்கள் கட்சியில் அந்தந்த தொகுதியில் அந்தந்த கிராமங்களில் வலுவான தலைமையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதிமுக ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சோ? நம்ம எப்படி இல்லை, நாங்கள் எல்லாரோட அரவணைச்சு போய் இல்லை, அப்படி சரத்குமார் போயிட்டாரு, தேமுதிக தொங்கலில் நிற்குது. தேமுதிக தொங்கலில் தான் நிற்குது. நிச்சயமாக வரலாம் இல்லையா? உடனடியாக போயிட்டாங்கன்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? திரு எல்கே சுதீஷ் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, நமது முதல்வர் நமது. அவங்க கட்சிக்கு சொல்லக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல. கூட்டில் இருந்துக்கிட்டே வா.
அது அவங்க கட்சிக்கு கூட்டணிக்கு ஒரு 10 முதலமைச்சர் இருக்க முடியாதுல்ல. அது அப்படி சொல்லி ஒரு முதலமைச்சர் சார் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான உரிமை. பாஜக சொல்லிருச்சு சார் முதலமைச்சர் வேட்பாளர் வந்து ADMK தான் அப்படின்னு சொல்லிருச்சு. இவங்களும் சொல்லுவாங்க. அவங்க கட்சியில் சார் அவங்கள நம்ம முழுமையாக இப்படி பேசு அப்படி பேசுன்னு வழிவகையெல்லாம் காட்டி கைடன் பண்ண முடியாது. அவங்க வேற கட்சி. நம்ம கூட்டணி எதிராக பேசாதான் சொல்ல முடியும். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. எப்படி பேச நான் ஒரு முதலமைச்சர் நீங்க ஒரு முதலமைச்சர் வந்து நமது கட்சி நம்ம சின்னம் நமது முரசு சின்னம் நமது சின்னம் நமது கட்சி சொன்னா பரவாயில்ல. நமது முதல்வர் அடுத்த வரி முதல்வரியே நம்ம கட்சிக்கு முதல்வர்னு கூட இருக்கலாம்ல. நமது கட்சிக்கு முதல்வர் இருக்கலாம்ல. நீங்க கல்லூரிக்கு முதல்வர் பள்ளிக்கு முதல்வர் சொல்ல அவங்க ஆட்சிக்கு முதல்வர்னு சொல்லிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அவங்க முதல்ல போட்ட வார்த்தை நமது முதல்வர் நமது கட்சி கட்சிக்கு அவங்க முதல்வர்னு போட்டிருக்கலாம். நாங்கள் அப்படித்தான் எடுத்துக்குவோம். ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதமர் மோடிஜியே இப்போ இவர் நம்ம அமித்ஷா அனைவரும் பிஜேபி லைனில் முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம துணை முதலமைச்சரே எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அவர்களை குறிப்பிட்டு விட்டார்கள். மற்ற கட்சிகளும் எந்த குழப்பம். முதலமைச்சர் வேட்பாளர் ADMK பொறுத்தளவுக்கு ADMK கூட்டணி பொறுத்தளவுக்கு யாருங்கிறதுல இப்போ யாரும் டிஸ்பியூட் பண்ணல. ஆனால் சரத்குமார் கட்சியை சமத்துவ மக்கள் கட்சியை மதிக்காம விட்டது. தேமுதிக யாரையும் மதிக்காம இல்லைங்க. அவங்க சொல்லலாம். ஒருத்தர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டே அவர் கேட்ட தொகுதிகள் இவங்க தரக்கு முன்னாடியா 9 வருஷம் நான் கூடவே இருந்தேன். ஆமாம், அவர் ஒரு பீரியட் எம்எல்ஏ வந்தார்ல. 2 பேர் கட்சி கொடுத்தாரு. 2 கட்சி அவங்க கட்சிக்கு 2 எம்எல்ஏ சீட் கொடுத்து 2 பீரியட் எம்எல்ஏ இருந்தார். ஒரு பீரியட் எம்எல்ஏ இருந்தாங்கல்ல. அதை எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை மக்கள் விரும்புகிறாங்க. திமுக வரக்கூடாது என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கிறாங்க. திமுக வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் அந்தர சிந்தரை ஆயிடுவாங்க. ஏகப்பட்ட அடிதடிகள் ரகளைகள் ஆயிரும், நில அபகரிப்பு ஆயிரும், கட்ட பஞ்சாயத்து கட்டுக்கடங்காது. நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுதான் இல்லை, நீங்கள் அப்படி கூட்டணியை மதிக்கிறீங்கன்னா முதல் நாள் தடக்குன்னு வந்து முதல் நாள் 10% இடக்கு கொடுக்குறோம். மறுநாள் வந்து நம்ம வந்து அலைன்ஸ் பேசிட்டோம். அலைன்ஸ் பேசி கையெழுத்து போட்டு முடிச்சாச்சு. ஆனால் பாஜக தேமுதிக தமாக எல்லாம் நம்ம அந்த பேசிட்டு வினாடி வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. எதுவுமே முடியும். எல்லாம் அந்த நாள் இருக்கா. திமுக மட்டும் என்ன முடிச்சிட்டாங்களா? மத்தியில் ஆல் இண்டியா லெவலில் எலெக்ஷன் வரும்போது ஒரே நாளில் எல்லா கட்சிகளும் கூட்டணி பேசி முடிச்சிடுறாங்களா? எந்தெந்த கட்சியிலேருந்து பிடிக்காமல் சில கட்சிகள் வெளியேறி போகும், சில கட்சிகள் உள்ளே வரும். இதெல்லாம் எல்லா கட்சியிலும் நடக்கிறது தானே. ஒருவேளை திமுக காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி முடிஞ்சுதா? அதுதான் நான் கேட்க வரேன். ஒருவேளை திமுக கூட்டணியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதன் மூலமா 3வது அணி வலுவாச்சுன்னா கமலஹாசன் அணியோ எந்த 3வது அணி இது வரைக்கும் வேறொன்று இல்லை. 3வது அணி ஆட்சியை பிடிக்குன்னு நான் சொல்ல வேறொன்று இருந்தே இல்லை. 3வது அணி ஆட்சியை 2016 ரிசல்ட் பார்த்தீங்களா? அதுதான் நான் சொல்ல வரேங்க. அதான் நான் சொல்ல 2014 பாராளுமன்ற தேர்தலில் 3 அணி இருந்துச்சு. அதனால என்னாச்சுன்னா நீங்க அதிரி புதிரியா ஜெயிச்சிட்டீங்க. 37 சீட் ஜெயிச்சிட்டீங்க. எங்க அப்ப 2016 டிஃபரன்ஸ் காரணம் 3 அணி தான் காரணமா? அவ்வளவு லட்சக்கணக்கான வித்தியாசம். யோசிங்க இருக்காது சொல்றேன். 2016 பாத்தீங்கன்னா இதே மாதிரி 3 அணி இருக்குது. அப்ப DMK தான் ஜெயிக்கும்னு எல்லாரும் நினைச்ச போது ADMK ஜெயிச்சிருச்சு 2016. 2019 எந்த குழப்பமும் கிடையாது, தெளிவான வெற்றி. அத மாதிரி நாளைக்கு ஒரு 3 அணின்னு வந்துச்சுன்னா எந்த பக்கம் நம்ம அதிமுகவும் சாதகமா போலாம், திமுக சாதகமா போலாம். இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நடுத்தர ஏழை மக்கள் மற்றும் படித்த இளைஞர்கள் மத்தியில் எல்லாம் முதலமைச்சருக்கு என்று தனியான ஒரு மரியாதை கூடியிருக்குது. உங்களுக்கே தெரியும். முதலமைச்சருக்கு செல்வாக்கு கூடிருச்சு, முதலமைச்சர் கரிஷ்மா கூடிருச்சு அப்படின்னு சொல்லி நிச்சயமாக கூடியிருக்கு. எங்கள் லீடருக்கு கண்டிப்பாக 2 பேருக்குமே கூடியிருக்கு. அது கண்டிப்பாக ஒரு பெரிய கிளாமரான தலைவராக இருந்தால் மட்டும்தான் தலைவர்னு இல்லை, மக்களுடைய மனதில் அபிமானத்தை பெற்ற தலைவராக இருக்கிறாங்க. நீங்களே சொன்ன மாதிரி தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு நம்ம பார்த்துட போகிறோம். என்னுடைய கேள்வி வந்து நீங்கள் ஓவர் கான்ஃபிடன்ஸில் நீங்கள் கூட்டணி கட்சியில் சரியாக கவனிக்காமல் இல்லை, எல்லாத்தையும் கவனிக்கிறோம். கண்டிப்பாக நல்லபடியாக கூட்டணி முடியும். நம்ம முதலமைச்சர் துணை முதலமைச்சரும் ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து மாவட்ட செயலாளராகி சட்டமன்ற உறுப்பினராகி நாடாளுமன்ற உறுப்பினராகி சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி அனுபவம் பெற்று ஒரு கிராமத்து விவசாயியாக இருந்து அனுபவம் பெற்று தான் 2 பேரும் வந்திருக்கிறாங்க. எத்தனை நாள் நம்ம நேர்காணல் பண்ண போகிறோம்? ஒரே நாள். அது அவங்க சூழ்நிலை அனுசரிச்சு அவங்க மேலே நாங்கள் கேள்விப்பட்ட செய்தி ஒரே நாள் தான் நேரம். ஆமாம், அது எப்படி 234? அதெல்லாம் ஏற்கனவே ஒருத்தரை பற்றி டீட்டெயில்ஸ் டெய்லி பணம் கட்ட எடுத்து பார்த்துருப்பாங்க. ஏற்கனவே அம்மா இருக்கிற காலத்துல 234 தொகுதிக்கு அம்மா இருக்கிற காலத்திலேயே இந்த மாதிரி நடந்திருக்கு. அதான் சார், நான் 234 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு ஒருத்தரை 1 நிமிஷம் பார்த்தாலே ஒரு நாள் பத்தாது. இதே போன்ற நேர்காணல்கள் எல்லா கட்சியிலையும் குறுகிய நாட்களில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது நடந்திருக்கு.
எங்களுக்கு வந்து எங்க நான் வந்து அதிமுக சேர்ந்த பிரமுகர்கிட்ட பேசுறதுனால அதிமுக பத்தி கேக்குறேன். நான் வந்து கம்யூனிஸ்ட் இல்ல நான் சொல்றது இன்னைக்கு வந்து 234 தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு 50 பேர் பணம் கட்டுறாங்க. 234 தொகுதிக்கு 50 பேர் தனித்தனியா உட்கார வச்சு பேசி 3 பேர் கேளுங்க. 3 பேர் கேளுங்க. 2 பேர் கேளுங்க. நடத்தக்கூடிய தலைவர்களுக்கு அது எங்களுக்கு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இப்படி கேளுங்க. நான் சொல்லவே இல்ல. எங்க கட்சி வந்து சொல்லவே இல்ல. நீங்க குழுக்கள் முறையோட வீட்டை விட்டு வெளியே வந்தா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எல்லா கட்சியினுடைய தொண்டர்களையும் பேர் சொல்லி ராமசாமி, கருப்புசாமி, ஜேம்ஸ், சாமி பேசுற அளவுக்கு பழக்கம் இருக்கு. அந்த பட்டியலை பார்த்தாலே அவங்களுக்கு நான் கேக்குறது வேலிட் கேண்டிடேட்ஸ்னு அவங்களுக்கு தெரியும். கேக்குறது அந்த ராமசாமிக்காவும் அந்த குப்புசாமிக்காவும் அவங்க என்ன அப்படின்னா ஒரு தொகுதிக்கு 50 பேர் கட்டுறாங்க பணம். 50 பேருக்கு தெரியும். நீங்க வந்து ஒரே நாள்ல சொல்லிடுறீங்க 234 பேர் வரிசையில கூட நிப்பாட்ட முடியாது. நீங்க எல்லா கட்சியிலும் அப்படிதான். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கூட எல்லா கட்சியிலும் நம்ம வந்து ஒரு ஹானஸ்டான ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேரான ஒரு ஸ்க்ரூட்டினி நடக்கும்னு நினைச்சு பணம் இல்ல தொண்டர்களுக்கு 10,000 கட்டுறேன் 5,000 கட்டுறேன் பணம் கட்டக்கூடிய தொகை வந்து கட்சிக்காக அவங்க செய்யறாங்க. கட்சிக்காக செய்யறாங்க. தொண்டர்கள் விருப்பப்பட்டு செய்யறாங்க. அப்ப இது கட்சி வளர்ச்சி நிதின்னு சொல்லுங்க. வேட்பாளர் நேர்காணல் சொல்லாதீங்க. இப்படி வேட்பாளர் வளர்ச்சி நிதி சொல்லுங்க. பிரமாதம். நான் வந்து இன்னும் இல்ல நீங்க அது கட்சியில வந்து எல்லா பேரையும் உட்கார வச்சு ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு அழைச்சி பேசுறதா இருந்தா 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிக்கணும். சரியா? 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வேட்பாளர் நேர்காணல் நடத்த முடியுமா? அதன் பிறகு மாறுதல் வந்துட்டா அந்த வேட்பாளருக்கு மனு கட்டவங்கிட்ட ஏதாவது ஒரு சிக்கல் வந்துட்டா அதனால் செய்கின்ற முறையில் அவங்களுக்கு எந்தெந்த தொகுதிக்கு யார் யாருன்னு அந்த பட்டியலை பார்ப்பாங்க. பட்டியலை பார்க்கும்போதே அவங்க ஓரளவுக்கு அதில் யாரெல்லாம் நல்ல வாய்ப்பான வேட்பாளர்கள், வெற்றி வாய்ப்பு கொண்ட வேட்பாளர்கள், மக்கள் சர்வீஸில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு அவங்க பார்த்துக்குவாங்க. அதன் வழியில் அவங்க முடிவெடுப்பாங்க. நகையெல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. இறுதியா ஒரு கேள்வி. அந்த தேர்தல் அறிக்கை வந்து இப்போ வர வந்து ரொம்ப பயங்கர ஒரு 2006க்கு பிறகு ஒரு ட்ரெண்டியான விஷயமாகி போச்சு. தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்கும்? நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? தேர்தல் அறிக்கைனா அதிமுக கிரைண்டர் மிக்சி ஃபேன் தரேன்னு சொல்லிச்சு கொடுத்தாச்சு. அதிமுக 100 யூனிட் மின்சாரம் தரேன்னு சொல்லிச்சு கொடுத்தாச்சு. அதிமுக தாலிக்கு முதல்ல 1/2 பவுன் தங்கம் தரேன்னு சொல்லிச்சு கொடுத்தாச்சு. அதிமுக 1 பவுன் தங்கம் தரேன்னு சொல்லி 25 ரூபாய்க்கு 1 லிட்டர் பால் தரேன்னு சொல்லி சொன்னாங்க. அது 1 செல்போன் தரேன்னு சொல்லி சொன்னாங்க. தரல. இது அதே நேரத்தில் திமுகவில் கொடுத்த தேர்தல் அறிக்கை 2006 2 ஏக்கர் நிலம் தரேன்னு சொல்லி கடைசியில் கையளவாவது கொடுக்குறீங்களான்னு சட்டசபையில் நான் தான் கேட்டேன். கையளவு அதையாவது கொடுங்கன்னு கேட்டேன். ஆட்சி முடிகிற வரைக்கும் தரவே இல்லை. அதே நேரத்தில் அதிமுக எல்லாமே செஞ்சுருக்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய காங்கிரஸ் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டது. என்னென்னா வறுமை கோட்டு கீழே உள்ள 5 கோடி குடும்பங்களுக்கு மாதம் 6,000 ரூபா அனுப்பப்படும்னு சொல்லிச்சு. அந்த மாதம் 6,000 ரூபா அனுப்பப்படுங்கிறதை எடுத்து தமிழ்நாடு திமுக என்ன பண்ணுச்சுன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதந்தோறும் 6,000 ரூபா தபாலில் வந்துடும் போட்டாங்களா இல்லையா? எந்த குடும்பத்துக்காவது 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு இவங்க மாதம் 6,000 ரூபா பணம் அனுப்புனாங்களா? அவங்க எப்படிங்க? அப்ப ஏன் பண்ண போடுறாங்க? ஆட்சியிலே இல்லாதவங்க ஆட்சியில இருந்துகிட்டு போடுறாங்க. கல்வி கடனை பூரா தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாங்களே, ஒரு நாளாவது பார்லிமெண்ட்ல சரி வேண்டாம் அவங்க செய்யணும் கூட. முதலமைச்சரே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். ரொம்ப வியப்பா இருக்கு. ஆமா, நான் தான் அனுப்புனாங்களா அப்படி கேக்குறாங்க. ஆட்சியில நீங்க இருக்கீங்க, அவங்க பணம் அனுப்புவாங்களா? சரி, கல்வி கடன் பூரா தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாங்களே, ஒரு நாளாவது பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுங்க, நான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்குறோம், நாங்கள் இவ்வளோ 38 பேர் நாங்கள் வெற்றி பெற்று வந்திருக்கோம்னு சொன்னாங்களா? செய்யலை. கல்வி கடனும் தள்ளுபடி செய்யலை. விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னாங்க, செய்யலை. ஒரு ஒரு நகைச்சுவையான தேர்தல் அறிக்கை அன்னைக்கு பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. மக்களே மலைச்சு போயிட்டாங்க. அதை 5 பவுனுக்கு கீழே வச்ச நகையெல்லாம் தள்ளுபடி பண்ணுறாங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஆட்சியிலே இல்லாதவங்க எப்படி பார்லிமெண்ட்டில் நாங்கள் ஜெயிச்சோம்? மக்களை ஏமாத்துறதுக்கான வழிதானே இது. அப்போ ஆட்சிக்கு எப்போ அப்போ சொல்லணும், நாங்கள் 2021 ஆட்சிக்கு வந்தால் செய்வோம்னு சொல்லணும். இல்லை, பார்லிமெண்ட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், பார்லிமெண்ட்டுக்கு ஆட்சிக்கு வந்தால் எப்படி வர முடியும்? 38 தொகுதிகள் ஜெயிச்சு 534 பார்லிமெண்ட் மெம்பரில். இல்லை, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில். சரி, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வராதுன்னு தெரியுமே. அது நீ வந்த பிறகு அது எப்படி? அப்போ வரலீங்க வருத்தம் தெரிவிச்சாங்களா? ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் நிறைவேற்றி இருக்கிறோம். நிறைவேற்ற முடியாத எதையும் 1-2 எந்த கட்சியும் நீ 2-1 சொல்றீங்க, ஏத்துக்கிறோம். ஆனால் மிக முக்கியமாக ஆவலாக மக்களால் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் அனைத்து இந்திய அண்ணா திமுக மிக சிறப்பாக நிறைவேற்றி. இந்த அறிக்கையில் இப்போ வந்து நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா,
நிறைவேற்ற வேண்டியதையெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடியே எடப்பாடியார் என்னதான் அறிக்கை கொடுப்பாரு தெரியல. இனிமேல் இன்னும் சொன்னாலும் செய்வாருங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. எடப்பாடியார் சொன்னால் எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டாரு, இனிமேல் என்னதான் செய்ய அப்படி இல்லை. எடப்பாடியாரும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சொன்னால் நிறைவேற்றுவார்கள் என்கிற நம்பிக்கை மக்களிடத்திலே இப்போது ஆழமாக பதிந்து விட்டது. அதே நேரத்தில் மு.க. ஸ்டாலின் எதை சொன்னாலும் அதை செய்ய மாட்டார் என்கிற எண்ணமும் மக்கள்கிட்ட பதிஞ்சு போச்சு. அது காரணம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கொடுத்த அசாதாரணமான ஒரு 5 லட்சம் கோடிக்கு மேலே நடைமுறைப்படுத்த முடியாத அசாதாரணமான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி 2019 ஜெயிச்சாங்க. 2021 நம்பிக்கை ஆட்சிக்கு வராதவங்க அதுல மென்ஷன் பண்ணணும். நாங்க ஆட்சிக்கு வந்தா செய்வோம். இருக்கிற மக்களுக்கு தேர்தல் அறிக்கையே ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோங்கிறது இல்ல. ஆட்சிக்கு எப்படி வர முடியும்? 2021 வரைக்கும் ஆட்சி காலம் இருக்கும்போது சென்ட்ரல்ல சார். இப்ப நான் சொல்றேன் சார், உங்களுடைய கட்சியில உங்களுடைய கூட்டணியில கையெழுத்து போட்டு 23 சீட் கையெழுத்து போட்டிருக்காங்க பாத்தீங்களா பாமக. அவங்க ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அவங்க தேர்தல் அறிக்கை கொடுக்கலாம். அவங்க எப்படி கொடுப்பாங்க? அவங்க ஆட்சிக்கு வர போறாங்களா? அவங்க தேர்தலுக்கு அவங்க அமைச்சர்கள் பங்கெடுக்க போறாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் மன ஓட்டம் என்னன்னாங்க, மிக ஆணித்தரமா அம்மாவுடைய கட்சி அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கைனா அது பெரும்பாலும் நிறைவேறக்கூடியதாக தான் இருக்கும். திமுகவுடைய தேர்தல் அறிக்கைனா 2 ஏக்கர் மாற, 6000 ரூபா பணம் மாற, கல்விக்கடன் தள்ளுபடின்னு 2019 சொன்ன மாற எதை வேணாலும் தேர்தல் அறிக்கையில் சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய தேர்தல் அறிக்கை என்று மக்களுடைய எண்ணம். அதிமுக சொன்னதையும் செய்துவிட்டது, சொல்லாததையும் செய்துவிட்டது, இன்னும் மேலும் செய்யும் என்கிற நம்பிக்கை தமிழக மக்களிடத்திலே நிறைய இருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி. உங்கள் நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி. MCR antiviral shirts. இது ஷர்ட் அல்ல, சயின்ஸ். உங்க நகையை ஆர்டிகால பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. இனிமே நிம்மதியா இருங்க. Attica Gold Company.